லண்டன் குயவனின் மாளிகை ஊழியங்களின் ஸ்தாபகரும் நிர்வாகியுமாகிய பாஸ்டர் ஏப்ரஹாம் சார்ல்ஸ் அவர்கள் இந்நூற்றாண்டில் சர்வ வல்லமையுள்ள தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறார். பல தேசத்து மக்கள் இவருடைய ஊழியத்தின் மூலம் அற்புத சுகத்தையும் விடுதலையையும் தெய்வீக அபிஷேகத்தையும் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு உள்ளார்கள். அநேகர் கேன்சர் நோயிலிருந்து அற்புத விடுதலை பெற்றார்கள். உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, உன்னை ஓலாக்காமல் தலையாக்கி, நீ வெட்கப்பட்ட இடத்திலேயே உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் புறப்பட்டுட்டார். குருடர்கள் பலர் கர்த்தரால் தொடப்பட்டு பார்வையடைந்தார்கள். வயசுக்கு 10 வயசா? நேத்து அவங்க 8 வயசு சொன்னாங்க. இவங்க தான் அவங்க தாய். ஆனா நேத்து அந்த தாய் வரல. இந்த அக்கா தான் இந்த தம்பியை கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ கொண்டு வந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் அழுதான். அப்போ கேட்டேன், என்னம்மா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, 8 வயசியா, அவன் பிறந்ததுதான் அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது அப்படின்னாங்க. நான் ஜெபிச்சு நிறைய கண்ணு திறந்துருக்குது. பிறவி குருட வந்து திறந்துருக்குது நம்ம மீட்டிங்ஸில். பிறவியிலேருந்து அவங்களுக்கு தெரியாது. ஒன்று 14 வயசில் ஒரு பையன் 14, இன்னொரு பொண்ணு 16 வயசு, அந்த மாதிரிலாம். ஆனால் இவனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பரிதாபமாக போச்சு. நேற்று மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டீங்க. நான் இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1:30 மணி வரைக்கும். அப்போ அவங்க வந்தாங்க. அவனை அழுதுட்டு இருந்தான். ஆண்டுகிட்ட சொன்னேன், இது என்ன பாவம் பண்ணிச்சாண்டவரே, கண்ணை திறந்து விடுங்க சுவாமி அப்படின்னு. நான் சும்மா ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு, ஏதாவது தெரியுதாடா குட்டி அப்படின்னு. எனக்கு லைட்டு தெரியுது அப்படின்னா. அவன் அப்புறம் கையை அப்படி அசைச்சு காட்டினேன் கண்ணுக்கு முன்னாடி. இப்போ என்ன தெரியுது அப்படின்னு. கை தெரியுது அப்படின்னா. அவன், என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லைங்க, இப்படியே கை தட்டுவீங்க. அது என்ன தெரியுது? இது தர தெரியுதான் அவனுக்கு கீழே. இது இது எது? ஆண்டவர் நல்லவர். நான் மட்டும் நீங்க கையை தட்டி, என் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறாருங்க. அநேகர் தேவனுடைய வல்லமையான அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய கிருபையால் செவிடர்களுடைய செவிகள் திறக்கப்பட்டது. 25 years born deaf and dumb. So I give the hanky to him to touch her. அநேக முடவர்கள் அற்புத சுகத்தை பெற்று விடுதலையை அடைந்தார்கள். கால ஜோம் பண்ணி விட்டுதான் எனக்கு நேத்து நான் ஓடுனது ஆச்சரியமா இருக்கு. நான் 17 வயசு ஆகுது. நான் இன்னைக்கு ஓடுனது கிடையாது, நேத்து ஓடி கிடையாது. எனக்கு அது அதிசயமா தான் இருக்கு. எங்க அம்மாவும் என் கூட சேர்ந்து ஓடி இருக்காங்கன்னா அது எனக்கு அதிசயமா தான் இருக்கு. நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளையாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். செத்தாலும் கர்த்தருடைய பிள்ளையா சாவணும்னு நினைக்கிறேன். இது போதுமாடா, இது உன் முடிவு அல்ல. இனிதான் நீ காண போகிற மகிமை பெரியதா இருக்க போகிறது என்று சொல்லதா ஆண்டவர் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கிறார். அநேக வருடங்கள் இருந்த கட்டிகள் உடனே மறைந்தது. என் கையில கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேல நிறைய மரு இருந்துச்சு. அப்ப என்ன எங்க அண்ணன் கூட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டினா. அவனை செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணும்போது சொன்னாங்க அவங்க, ஓ மருலாம் ரொம்ப பெருசா வளர்ந்துச்சுப்பா. பெருசா இருந்துச்சோ? பெருசா எந்த சைஸுக்கு இருக்கும்?
மறு வந்து ஒரு மறு இவ்வளோ பெருசாக இருந்தால் யோசிப்பேன். நான் நினச்சேன் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். அவங்க டாக்டர் கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க லென்ஸ் வச்சு எடுக்கணும், அந்த லென்ஸ் வச்சனா 20 செகண்ட் ஆகும் ஒரு மரு கொட்டுறதுக்கு. ஆனால் 60 மரு இருக்குது, இவ்வளோ தட்டு எடுத்தனா உனக்கு கேன்சர் வியாதியே வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வந்து நான் வீட்டில் உக்காந்துருக்கும் போது அண்ணன் அந்த சீடி கொடுத்தாங்க. அந்த சீடி நான் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் சொன்னாங்க, பாஸ் சொன்னாங்க, கட்டிலாம் இருந்துச்சுன்னா இவ்வளோ மகிமை நிறைந்த இடத்துல இப்படி உட்காந்துட்டு இருக்க கூடாது, கட்டிலாம் இருந்துச்சுன்னா அங்கேயே கையை வைங்க எல்லாம். அந்த மீட்டிங்ல சொல்றேன் நான், அதை நீங்க பாக்குறீங்க சீடியில பார்த்துட்டு. அப்போ ரூம்ல நான் லாக் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன் உள்ள. அப்போ அதை நான் நம்பி கையை நான் வச்சேன். கையை வச்சு 2 நாள் நான் அந்த மரு இருந்ததே மறந்துட்டேன் 2 நாளா. திடீர்னு ஒரு நாள் நான் பார்க்குறேன், சர்ச்சுக்கு போகும்போது கையில் எந்த மரு இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லை. அந்த 1000 பேருக்கு வேணா அப்படி நடக்கலாம், ஆனா என் கர்த்தருக்கு 1000 வழிகள் உண்டு ஐயா. உனக்கு அந்த ஒரு வழிதான், ஆனா என் கர்த்தருக்கோ 10,000 வழிகள் உண்டு. உலகமெங்கும் அநேக ஊழியர்களின் வாழ்க்கையிலும் சபைகளிலும் கடைசி கால எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தி வருகிறார். It's 80%, 60%, 100%. Oh my God! நீங்களும் இவ்வூழியத்தில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Come on, give the Lord some praise to God. Hallelujah. Now touch his tongue in the name of Jesus. 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 Come on. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.